கனடாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வே டனல் வந்து இந்த ஊர்ல தான் அமைஞ்சிருக்காங்க. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டனலுங்க. சூப்பராக இருக்குங்க. ஒரு சாங் ஷூட்டே போகலாம் போல. இங்கே வருங்க. ஹலோ மக்களே, ஸோ பஞ்சி ஜம்பிங்கை முடிச்சுட்டு கிங்ஸ்டன் போயிட்டு இருந்தேன். அங்கே தான் எங்களோட அடுத்த ஸ்டே. போகிற வழியில் ப்ராக்வில்னு ஒரு ஊருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பின்னாடி பார்த்தீங்களா ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் இருக்குது. இங்கே எதுக்கு வந்தேன்னா, போகிற வழியில் கூகுள் பண்ணப்போ இந்த ஸ்பாட்டை காமிச்சிச்சு. இது என்ன விஷயம்னா, கனடாவோட ஃபர்ஸ்ட்டு ரயில்வே டனல் வந்து இந்த ஊரில் தான் அமைஞ்சிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இப்போது காமிக்க போகிறேன், பார்க்க போகிறேன், அதை உங்ககிட்ட காமிக்கவும் போகிறேங்க. ஸோ கிவ் மீ அ செகண்ட், நான் அதை வந்து கேமரா அப்படியே திருப்பிக்கிறேன். ஸோ மக்களே, நான் சொன்ன கனடாவோட ஃபர்ஸ்ட் ரயில்வே டனல் வந்து இது தாங்க. இது வந்து இப்போது ஆக்டிவாக இல்லை, பட் முன்னாடி ஆக்டிவாக தான் இருந்துருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து இது டூரிசம் ஸ்பாட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நல்லா கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா கோயிலெல்லாம் உபயம் கொடுத்தா பேர் எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயம் தான். இந்த டனல் கட்டுனதுக்கு உபயம் பண்ணி மக்களோட பேர், அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷனோட பேரும் இருக்குது. This donor panel was sponsored and donated by Masonic Lodge, Brockville. Masonic Lodge பற்றி யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அதுவும். என்ஜாய் யுவர் டனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஓகே, இங்கே கீழே பாருங்க. இந்த டனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ரக்கு பதிஞ்ச இடங்கள்லாம் இருக்குது. மக்கள் நடக்கணும், ஈஸியாக நடக்கணுங்கிறதுக்காக சிமெண்ட்லாம் போட்டு நடைபாதையாக மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காலத்தில் ரயில்வே டனலாக இருந்திருக்குங்க. அந்த 1856 ஆங்க. 1856 இந்த ரயில்வே டனல் கட்டப்பட்டது. அப்போ வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. எதுக்கு ஸ்டாப் பண்ணாங்கன்னு தெரில. பட் திஸ் இஸ் கனடாஸ் ஃபர்ஸ்ட் ரயில்வே டனல். இல்லைங்க, நம்ம போய் ஒரு 2-3 புகைப்படங்களை எடுத்துக்கொள்வோம். அப்படி 2-3 வீடியோ எடுத்துக்கொள்வோம். வாவ். ஒரு பழைய பாலடைஞ்ச கட்டிடத்தை மக்கள் பார்வைக்கு எப்படி வைக்கணுங்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லான லைட்ஸ் வச்சோன்னே இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு பாருங்கள். மேலேருந்து தண்ணியெலாம் செதறுது. இன்னொரு எண்டுக்கு போயிட்டுருக்கேன். எண்ட் ஆஃப் த டனல் என்னன்னு பார்க்க தான். ஒரு ஃபேமஸ் கோட்டு சொல்லுவாங்கள்ல, தெர் இஸ் லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல். அந்த மாதிரி தூரத்தில் ஒரு சூரிய வெளிச்சம் தெரியுது. போய் பார்ப்போம். என்னங்க, டனலுக்கு நடுவில் பெரிய ஹோலுங்க. ஒரு டனலுக்கு நடுவில் ஒரு பெரிய ஹோலுங்க. என்னங்க, ஸ்ட்ரீட் பேர்லாம் போட்டிருக்காங்க. ஓ, இந்த பாறைக்கு மேலே, எக்ஸாக்ட்லி மேலே பார்த்தீங்கன்னா பைன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது போல். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்ட்ரீட்ஸ் சைன் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளாரே ஸ்பீக்கர், கேமரா சர்வைலன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மியூசிக் ஓடிட்டுருக்குங்க. அந்த மியூசிக்கு ஏத்தாப்புல தான் இந்த லைட்டோட கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெளியில் மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி நிறையா உள்ளுக்குள்ளே சதறுது. இது மழை தண்ணியா என்ன தண்ணினே தெரிலங்க. கெட்ட ஸ்மெல் எதுவும் வரல, அது வரைக்கும் தப்பிச்சிட்டேன். மேலெல்லாம் பாசி பிடிச்சிருக்கு. வின்டர் டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டனல். சம்மர் டைமில் மட்டும்தான் மக்கள் பார்வைக்காக திறந்து விடுவாங்க. இங்கே நடக்கிறதுக்கு ஒரு காமான ஒரு மியூசிக்கு, அப்பப்போ ட்ரெயினோட சவுண்டு அப்பப்போ பண்ணுறாங்க. டனல் முடிய போதுங்க. சில அடிகள் எடுத்து வைத்தால் டனலோட முடிவு பகுதிக்கு வந்து விடுவோம். ஃபைனலி
This is the end of the tunnel. This is the light at the end of the tunnel. இந்த வழியாக தான் ஒரு காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்குலாம் முன்னாடி 1856ல் ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கு. பட் இப்போ வந்து இதை நடைபாதையாக மாற்றி மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சில லிமிட்டேஷனால் தான் இதை ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ அதுதான் இந்த டன்னலோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் வீடியோ போட்டேங்க. இப்போ தான் ஒரு இன்ஃபர்மேஷன் படித்தேன். இந்த தண்ணியை பற்றி சொல்லிட்டு இருந்திருக்கேங்க, அதில் லீக் ஆகிட்டே இருக்குன்ட்டு. அது என்ன விஷயம்னா, இந்த 1860ஸ்லேருந்தே இந்த மாதிரி தான் இல்லை தண்ணி லீக் ஆகணுங்கிற செட்டப்பில் தான் அவங்களே வச்சுருந்துருக்காங்க. அது என்ன ரீசன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னு ஒன்று பில்டப் ஆகக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தண்ணி படுறப்ப தான் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்ன்ட்டு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதற்காகத்தான் இந்த தண்ணி. இது வந்து கெட்ட தண்ணிலாம் இல்லைங்க, ஸோ சேஃப் தான். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளும் ஒரு டூரிசம்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் டூரிசம்காக இதை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, பெரியவங்கலேருந்து வேறு ஊர்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து இந்த டனலை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிறாங்க. முக்கியமாக இந்த டனலோட மிகப்பெரிய முக்கிய அம்சமே இந்த லைட்டிங் தாங்க. இந்த கலர்ஃபுல்லான லைட்டிங் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான், நம்ம எண்ட் ஆஃப் த டனல் வந்தாச்சு மக்களே. ஸோ பார்க்கிங்கை நோக்கி போகலான்னு பார்த்தா எங்களுக்கு எய்த்தாப்பில் ஒரு வாட்டர் ஃப்ரண்ட் வந்து எங்களை கட்டி இழுக்குது. ஸோ அதனால் அது என்னன்னு போயிட்டு அதுக்கு ஒரு விசிட்டை போட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். ஓகே, இங்கே பாருங்க சைடில் இது பேர் என்ன யாட்டுன்னு சொல்லுவாங்களா, ரொம்ப அழகாக இருக்கே. இந்த மாதிரி போட்டை பார்த்தோன்னே நாயகன் படத்தில் வர பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் அந்த பாட்டை இப்போ பாடுனா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுப்போம். எவ்வளவு பெரிய நதி, என்ன சொல்கிறாங்க இவங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் Brockville and Ottawa Railway Passenger. இந்த தண்ணியை பற்றி எதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லலைங்க. நைஸ் பிளேஸுங்க. இப்போ இங்கே ரொம்ப குளிராக இருக்குங்க. குளிர் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட உட்காந்துட்டு ஒரு சமோசா அண்ட் டீயை போட்டால் செம்ம ஃபீலாக இருக்குங்க, செம்ம வைப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இங்கே ஒரு சன்செட்டு மட்டும் ஆச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. சூப்பராக இருக்குங்க, ஒரு சாங் ஷூட்டே போகலாம் போல. இங்கே வருங்க, அப்படியே நடந்து வர மாதிரி, அப்படியே இந்த பக்கத்தில் சன்செட் ஆகிற மாதிரியும் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் மக்களே, அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டையும் கவர் பண்ணியாச்சு. பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப குளிர் தாங்க முடியல எனக்கும். இன்னும் இந்த கோல்டு காஃப்லாம் சரியாகவே மாட்டேங்குது. இந்த ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே மழையாக இருக்குது. நானும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு இந்த சிக்னஸ் போக மாட்டேங்குது. இன்னும் சில இடங்கள் சுற்ற வேண்டியது பாக்கி இருக்குங்க. மணி 7:30 ஆச்சுங்க. இங்கே இன்னும் சன்செட் ஆகலை. சம்மர் டைமில் எப்போவுமே இங்கே வந்து சன்செட் வந்து ரொம்ப லேட்டாக தான் இருண்டு போகும் ஊர். அவ்வளோதான் மக்களே, நம்ம காரை பார்த்தாச்சு. பார்க்கிங்லேருந்து காரை எடுக்க வேண்டியது தான் பாக்கி. காரை வாஷ் பண்ணணும் ட்ரிப்பை முடிச்சு. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க, க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. என் காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான க்யூட் பொம்மை இருக்குது. இது வந்து என் ஒய்ஃப் எனக்கு பரிசளித்தது. நான் அப்போ தான் கிட்டார் வாங்கினேன். நான் என்னை மோட்டிவேட் பண்ணும் விதமாக ஒரு பொம்மை கிட்டார் வச்சுட்டோம். அதை கேட்டுகிட்டு இருக்கிறது என் ஒய்ஃபாகவும் நினச்சிக்கிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக இதை வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்ததுலேருந்து கிட்டார் உறங்கிய நிலையில் தான் இருக்குது. ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நல்ல மியூசிக்கை கற்றுக்கிட்டு நானும் கிட்டாரை வாசித்து என் ஒய்ஃபுக்கு காமிப்பேன். இதே மாதிரி அவங்க ரசிப்பாங்கன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க,
இன்றைக்கியான பிளான்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ரூமை போய் செக்இன் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு டின்னரை சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கான பிளான். இன்றைக்கி வந்து நம்ம சைன் அவுட் பண்ணிப்போம். என்னோடய பெயர் ஜகத்குரு. see you again soon.